காய்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்காது. ஸோ மிடில் கிளாஸாக இருப்பாங்க. அதனால் மேனேஜ் பண்ண முடியாதுன்றதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவாங்க. கரெக்டாக? ஸோ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, எல்லாத்துக்குமே காசு வாங்குறாங்க. டாக்டரு நர்ஸ்லாம் வாங்குறாங்களான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நானும் போய் பார்க்கல. ஆனால் இந்த நிறைய பேர் இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், அவங்களாம் கம்பல்சரி வாங்குறாங்க. நான் வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் குறை சொல்லலை, ஒரு சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் சொல்கிறேன். எங்கள் கடைக்கு வந்து ஒரு அக்கா வந்து ரெகுலராக வருவாங்க. அவங்க தம்பிக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஃபைல் ஃபுல்லாக லிவர் வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு, ரத்தம் கட்டிக்கிச்சு. அதுக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே காசு. ஸ்ட்ரக்சரில் தூக்கி போகிறதுக்கு காசு, வாட்ச்மேன் இருப்பாங்களே வெளியே, அவங்களுக்கு காசு, இதை க்ளீன் பண்ண வருவாங்கள்ல அவங்களுக்குமே காசு தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காசு வாங்கிறதுக்கு எதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? இது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிரதர் இருக்காங்க, அவங்க மாமனார் எனக்கும் மாமான் தான் வரும். ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்து வச்சாங்க. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஒரு கதையாக சொல்லுவான். அதை வச்சு ஒரு படமே எடுக்கலான்னு சொல்கிறான். ஸோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவனோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமனாராக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான். எல்லாத்துக்குமே காசு. இந்த ஸ்ட்ரக்சரில் அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, ஸ்கேன் எடுக்கணும், ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும்னா ஸ்ட்ரக்சர் வச்சு தான் தள்ளின்னு போகணும். அது வந்து தூக்கி அந்த ஸ்ட்ரக்சரில் படுக்க வைக்கிறதுக்கு காசு, தள்ளின்னு போகிறதுக்கு காசு, அவரை தூக்கி பெட்டு மேலே போகிற வைக்கிறதுக்கு காசு, இதுக்கு எல்லாத்துக்குமே காசு தான். அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறான், அந்த அக்காவும் அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அட போமா, நீ வேறு, கவர்மெண்ட் ஸ்கூலில் அவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க, முடியல. பேஷண்ட்டாக கூப்பிட்டு போகிறவங்க சரி பண்ணுறாங்களோ இல்லையோ, கூட போகிறவங்கள நம்மளை பேஷண்ட்டாக ஆக்கிடுவாங்க போல இருக்குது, அந்தளவுக்கு பண்ணுறாங்க, வெறுத்துட்டமா நான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் சொல்லியிருந்தல, அவன் வந்து அவர் இறந்துட்டார், என் மாமா வந்து இறந்துட்டார். அவர் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி, அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றுறதுக்கு கூட காசு. என்னடா நடக்குது நம்ம நாட்டில் அப்படின்னு இருக்குது. ஒரு மனுஷன் செத்துட்டு இருக்காரு, அவர் தூக்கி வைக்கிறதுக்கு காசு. என்னடா இது? அவன் கேள்வி கேட்டுக்கலாம். ஏன் அப்படி கேட்கல அப்படின்னா, இப்போ கேள்வி கேட்டோன்னா பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துடுமோ அப்படின்றனால கேட்கல. ஆக்சுவலாக அவன் ஒரு ஸ்கேனுக்காக எழுதி கொடுத்துருக்காங்க. கூப்பிட்டான், ஒருத்தர் கூட வரல, யாருமே வரல அந்த ஸ்ட்ரக்சரில் எடுத்து போகிறதுக்கு, அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. எங்கள் அண்ணனே அவரை தூக்கி ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சு அவரே கூட்டிகிட்டு போனார். டாக்டர் பார்த்துட்டு ஏன்ப்பா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி கூப்பிட்டா யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சிஸ்டரையும் திட்டிருக்காங்க. திட்டினதுக்கப்புறம் ஒருத்தர் கூட வரல அதுக்கப்புறமா கூட. இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பற்றி நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நான் சொல்லி திருந்த போகிறதில்ல, இல்லை என்னால் திருத்தவும் முடியாது, யார் நினச்சாலுமே திருத்த முடியாது. ஆனால் கர்மான்னு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக அது பார்த்துக்கோன்னு நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.